ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் எப்போது இது செயல்படுத்தப்படும் என்ற கேள்வி எழுகிறது. இதுகுறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன்குமார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல்கள் நடத்துறது அப்படின்றது அரசியல் சாசனத்துடைய அட்டவணை 7 கீழே தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா லிஸ்ட் 1 என்ட்ரி 72 படிதான் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது நடத்தப்படும். அதே நேரத்தில் லிஸ்ட் 2ல என்ட்ரி 37 கீழே தான் சட்டமன்ற தேர்தல்கள் நடத்தப்படும். இதை தவிர ஆர்டிகல் 324 இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துறதுக்கான அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கறாங்க. இது தவிர சட்டமன்றங்களுடைய பதவி காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த அதிகாரம் அப்படின்றது அரசியல் சாசன பிரிவு 172ல இருக்கு. மக்களவையுடைய பதவி காலத்தை நிர்ணயிக்க செய்யக்கூடிய அந்த அதிகாரம் அப்படின்றது சட்டப்பிரிவு 83 உட்பிரிவு 2 கீழே இருக்கு. இது தவிர குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதற்கான அதிகாரம் 356ல வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த சட்ட விதிகள் எல்லாத்திலுமே திருத்தங்கள் மேற்கொண்டாதான் இதை பண்ண முடியும். இதை நாடாளுமன்றத்தில் சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லப்படக்கூடிய மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி அவங்க இதை நிறைவேற்ற முடியும். சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்றது எவ்வளவு பேர் அவையில இருக்கிறாங்களோ அதிலிருந்து சரிபாதிக்கும் ஒருத்தர் அதிகமா வாக்களிச்சாலும் போதும். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில மத்திய அரசுக்கு அதுக்கான அந்த வரம்பு அப்படின்றது இருக்கு. அதனால அவங்க நாடாளுமன்றத்தில் சுலபமா இந்த சட்டங்களை கொண்டு வந்துடலாம். ஆனா அதே நேரத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள், பஞ்சாயத்து தேர்தல் மாதிரியான உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துறதுக்கு மாநிலங்கள் அவையிலும் சரி மக்களவையிலும் சரி இவங்க ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்களுடைய எண்ணிக்கையில 50% அதிகமான சட்டமன்றங்கள் இதுக்கான ஒப்புதலை வழங்கணும். இதுக்கு பேரு ராட்டிபிகேஷன் அப்படின்னுவாங்க. முக்கியமா இந்த ஸ்டேட் லிஸ்ட் மற்றும் சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல சட்ட திருத்தங்கள் செய்யும் பொழுது இந்த மாதிரியான ராட்டிபிகேஷன் அப்படின்றது தேவைப்படும். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ராட்டிபிகேஷன் முறையை கொண்டு வரதுலதான் சிக்கல் இருக்கிறதா சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. சோ அதனால அடுத்த வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல இந்த ராட்டிபிகேஷன் மெத்தட்ல மேற்கொள்ள வேண்டிய சட்ட திருத்தங்கள் மற்றும் நாடாளுமன்றத்தில் செய்ய வேண்டிய சட்ட திருத்தங்கள்ல மத்திய அரசு கவனம் செலுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன்.